உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். ஒன்றிணைவோம் வா தொலைபேசி மூலம் உதவிகள் கோரியவர்களின் மனுக்களை கோவை மாவட்ட ஆட்சியரிடம் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர் CR ராமச்சந்திரன், மாவட்ட பொறுப்பாளர்கள் தென்றல் செல்வராஜ், முத்துச்சாமி ஆகியோர் வழங்கினர். கொரோனா தொற்று பரவலை தடுக்க நாடு முழுவதும் 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ள நிலையில் வாழ்வாதாரம் இழந்து பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் ஒன்றிணைவோம் வா தொலைபேசி மூலம் உதவி கேட்க திமுக தலைவர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். இதன் மூலம் தமிழகம் முழுவதும் 18 லட்சம் விண்ணப்பங்கள் வந்துள்ளது. இவைகள் அனைத்திற்கும் திமுக சார்பில் உதவிகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கத்தால் தேவைப்படும் உதவிகள் தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடத்தில் அந்த விண்ணப்பங்களை அளித்து வருகின்றனர். இதேபோல் கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கு வந்துள்ள 6 லட்சம் மனுக்களை கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் தலைமையில் புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் CR ராமச்சந்திரன், புறநகர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் தென்றல் செல்வராஜ், மாநகர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் முத்துச்சாமி ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் ராஜாமணியிடம் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக், ஒன்றிணைவோம் வா என்ற தொலைபேசி எண்ணை எங்கள் திமுக தலைவர் ஸ்டாலின் துவக்கி வைக்கப்பட்டது. இதன் மூலம் கொரோனா பேரிடர் காலத்தில் உணவு வேண்டுவோர், உணவுப் பொருட்கள் வேண்டும் என்ற அனைத்து உதவிகளும் கோரப்பட்ட நிலையில் தமிழகம் முழுவதும் திமுகவினர் அதன் மூலம் வாழ்வாதாரம் இழந்தவர்களுக்கு உதவிகள் செய்தனர். தமிழகம் முழுவதும் 8 லட்சம் பெட்டிஷன்கள் வரப்பட்டது. கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கு வந்த 4102 பெட்டிஷன்களை கோவை மாவட்ட ஆட்சியரிடம் திமுக மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வழங்கினோம். தமிழகம் முழுவதும் 18 லட்சம் பெட்டிஷன்கள் வந்துள்ள நிலையில் 6 லட்சம் பெட்டிஷன்களை தமிழகம் முழுவதும் திமுக மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கியுள்ளனர். ஒருங்கிணைந்த கோவை மாவட்டத்தில் 23,500 பெட்டிஷன்களை கோவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கியுள்ளோம். இதற்கு நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவரான கழக தலைவரிடத்தில் 18 லட்சம் விண்ணப்பங்கள் வந்துள்ளது. கொரோனா பேரிடர் காலத்தில் மக்களுக்கு செய்ய வேண்டிய தேவையான பணிகளை திமுக தலைவர் துவக்கினார். அதே சமயம் அரசு சார்பில் உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் என்று கூறினார்கள். நியாய விலை கடைகளுக்காக ஒதுக்கப்பட்ட பொருட்கள் எங்கே என்று உணவுத்துறை அமைச்சர் காமராஜிடம் கேட்கிறேன். கோவையில் எந்த பகுதியிலும் தேவையான உணவுப் பொருட்களை அரசு வழங்கவில்லை. உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் வேண்டுமானால் வந்து ஆய்வு செய்து கொள்ளலாம் என்று பகிரங்கமாக கூறியவர், மொத்தத்தில் எடப்பாடி அரசு உணவு வழங்குவதில் தோல்வியை கண்டுள்ளது என்றார். உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்கார். செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது திமுக சார்பில் கொடுத்த மனுக்கள் பொய்யானவை என்று சொல்லியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவருடைய அலுவலகத்திற்கு 18 லட்சம் பெட்டிஷன்கள் வந்திருக்கிறது. அந்த பெட்டிஷன்ல பார்த்தீங்கன்னா தொலைபேசி எண்கள், முகவரி எல்லாமே குறிப்பிடப்பட்ட அந்த பெட்டிஷன்களை தான் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் உணவு எல்லாத்துக்குமே உணவுப் பொருள் வழங்குறேன்னு சொல்ற உணவுத்துறை அமைச்சர் காமராஜரை பார்த்து கேட்கின்றேன். நான் கோவையில் சிங்காரலூர் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கின்றேன். தினமும் பல பேர் என்னிடத்திலே புகார் சொல்லுகின்றார்கள், உணவுப் பொருள் சரியா கிடைக்கிறது. நியாய விலை கடையில் அரிசி சரியா போடுறதில்ல, கோதுமை சரியா போடுறதில்ல, சர்க்கரை சரியா போடுறதில்ல, பாமாயில் சரியா தர்றதில்ல. மக்களுக்கென்று ஒதுக்கப்படுகின்ற இந்த உணவுப் பொருள்கள் எங்கே போகிறது, கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு பலமாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் குற்றமாக சாட்டுகின்றேன் உணவுத்துறை அமைச்சர் அவர்களை. நான் உணவுத்துறை அமைச்சருக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பு மூலமாக நான் சொல்லிக் கொள்கின்றேன், நான் சொல்வது பொய் என்றால் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்களே, கோவைக்கு வாங்க, என்னோடு வாருங்கள், எல்லா நியாய விலை கடைகளுக்கும் போவோம், பொதுமக்கள் சந்திக்கலாம். சந்திச்சா பொதுமக்களுடைய குற்றச்சாட்டுகளை ஊடக நண்பர்களை வைத்து அந்த குற்றச்சாட்டுகளை பொதுமக்கள் நல்லா சொன்னா நாங்க வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி பொதுமக்கள் சரியா பொருள் கிடைக்கல, கோதுமை கிடைக்கலன்னு சொன்னா அதற்கு உணவுத்துறை அமைச்சர் பொறுப்பேற்பதற்கு தயாரா என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன்.